உங்களுடைய கட்டத்தை எடுத்து உங்களுக்கு பதில் கொடுக்கறது தான். ஜென்ரலான பொது பலன்கள் சொல்லலாம், எல்லா ராசிக்கும் இப்படியே நடக்கும் அப்படின்னு ஒரு இடத்துல உட்காந்து இன்னொருத்தருடைய இதை கேட்க முடியாது. நேரில் வரணும், கொடுக்கணும், நான் அதுக்கு கணக்கு போடணும், அந்த கணக்கு கரெக்டாக நீங்கள் கொடுத்த கணக்கோட ஒப்பீடு ஆகணும். அதை நான் சொல்லும்போது தான் அது சரியான முறையில் கன்வே ஆகும். அப்போ அதை கையில் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஜோதிடம் அப்படிங்கிறது என்னன்னா, ஜோதி இடம், ஜோதி இயங்கக்கூடிய இடத்தை தெரிவிக்கிறது தான் ஜோதிடம். ஜோதினா என்ன? மனுஷன் உயிர் வாழ்றதுக்கு உடம்பு இருக்கு, உயிர் இருக்கு, இது ரெண்டுத்தையும் இணைக்கிறது எதுன்னா அந்த உயிர் வடிவமா இருக்கக்கூடிய ஜோதி தான். அப்போ நமக்கு உள்ள இருக்கக்கூடிய இந்த உயிர் எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் பிரவேசிக்குது, என்னென்ன மாதிரியான விஷயங்களை இந்த உயிர் அனுபவிக்க போகுது, இந்த உடம்பு இதுக்கு ஃபேவரா இருக்குமா இருக்காதா, இது எத்தனை நாள் ஃபேவரா இருக்கும், இல்லை ஆயுள் முடிகிற வரைக்கும் இந்த பிரயாணம் அப்படிங்கிறது உயிரினுடைய பிரயாணம் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போக போகுது, இதுதான் ஜோதிடத்தினுடைய சூக்ஷமம், மறைமுகமான சூக்ஷமம். இதை நம்ம இறைவன் சொல்றதை விட, கணக்குன்னு சொல்றதை விட, நம்மளுடைய உள் மனசை நம்ம கடந்துக்கிறது, ஆன்மீக நிலையை அடைவதற்கும் ஜோதிடம் முக்கியமான விஷயம். அப்ப ஆன்மீகத்தை அடையிறவங்களுக்கு ஜோதிடம் ஏன் பலிக்காதுன்னு சொல்றோம்? இப்ப சித்தர்களுக்கு, ஞானிகளுக்கெல்லாம் ஜோதிடம் பெரும்பாலும் பலிக்காது. ஏன் அப்படின்னா அவங்க இதுதான் தெரிஞ்சுக்கிட்டாங்க, இதுதான் நடக்க போகுதுங்கிறது அவங்களுக்கு நிச்சயமாக உணர முடியும். இப்ப ஒரு மனிதனுக்கு அடுத்தவனுடைய விஷயங்கள் பொறாமை அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். அப்போ நமக்கு கல்யாணம் ஆகிற விஷயங்கள்ல அந்த மாதிரி பொறாமை வரலாம், நண்பர்கள் அமைகிறதுல அந்த மாதிரி பொறாமை வரலாம், அம்மா அப்பா இப்படி கிடைக்கலையேங்கிற விஷயத்துல பொறாமை வரலாம். சித்தர்களுக்கோ ஞானிகளுக்கோ எப்படி இருக்கும் அந்த எண்ணங்கள் அப்படின்னா, நம்ம வாழ்க்கை பிறந்துட்டோம், இறைவன் நோக்கி போகிறோம், எது நடந்தா என்ன, அடுத்தவன் நம்மளை காரி துப்புனா என்ன, நம்ம மேலே சேர அட்லி போட்டா என்ன, அடிச்சா என்ன, எல்லாம் அவன் பார்த்துப்பான். அவங்களுக்கு மானமும் மரணமும் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. மயிருக்கு சமமாக இருக்கும். மயிர் உதிர்ந்தாலும் கவலைப்பட போகிறது கிடையாது, தலையை சொரிந்தாலும் கூட உதிரும், அது உதிருதுங்கிறதுக்காக அரிக்காமல் இருக்க முடியாது.